water, minerals and some drugs. அப்புறம் என்ன முக்கியமான வேலை பண்ணுதுன்னா secretion of mucus which helps in adhering the water undigested particle together, lubricating it for an easy passage. மோஷன் ஈஸியாக போகிறதுக்கு தேவையான மியூக்கஸை செக்ரேட் பண்ணுது. The undigested unabsorbed substances called feces. ஃபீக்கல் மேட்டரில் என்னென்ன இருக்குன்னா undigested unabsorbed substances. அவங்க எங்கேருந்து சீக்கத்துலேருந்து இலியோசீக்கல் வால்வ், இலியத்துக்கும் சீக்கத்துக்கும் நடுவில் ஒரு வால்வ் இருக்கும். இதுதான் இலியம் அப்படின்னு, இதுதான் சீக்கம்னா இதுக்கு நடுவில் ஒரு வால்வ் இருக்கும். இலியோசீக்கல் வால்வ் which prevents the back flow. இந்த வால்வ் என்ன பண்ணுன்னா ஒரே ஒரு டைரக்ஷன் யூனிடைரக்ஷனல் ஃப்ளோவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு which prevents the back flow of fecal matter. fecal matter திரும்ப வந்து இலியத்துக்கு போயிடக்கூடாது. இலியத்துல இருந்து ஒன்லி சீக்கத்துக்கு தான் போகணும், அந்த டைரக்ஷனில் தான் போகணும் அப்படின்றதுக்காக. இட் இஸ் டெம்பரரிலி ஸ்டோர்ட் இன் த ரெக்டம் டில் டிஃபிகேஷன். டெம்பரரிலி ஸ்டோர்ட் இன் ரெக்டம், இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஃபீசஸ் வந்து டெம்பரரிலி ஸ்டோர்ட் இன் எந்த இடம்? ரெக்டம். அதுக்கப்புறம் the activities of the gastrointestinal tract are under neural and hormonal control for proper coordination of different parts. அப்போ இந்த gastrointestinal tractல ரெண்டு விதமான கண்ட்ரோல் இருக்கு. ஒன்று நியூரல் கண்ட்ரோல், அப்புறம் ஹார்மோனல் கண்ட்ரோல். The sight, smell or the presence of food in the oral cavity can stimulate secretion of saliva. ஒரு உங்களுக்கு பிடிச்ச உணவை நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் அதோட ஸ்மெல் உங்களுக்கு, அந்த வாசம் உங்களுக்கு இருந்தாலும் உடனே வந்து நாக்கில் வந்து எச்சில் ஊற ஆரம்பிச்சிடும். The gastric and intestinal secretion are also similarly stimulated by the neural signals. The nerve signals வந்து stimulate பண்ணுது. The muscular activities of the different parts of alimentary canal can be moderated by neural mechanisms, both local and through central nervous system. Local nerves-உம் இங்கே ரோல் ப்ளே பண்ணுது. நீங்கள் ஃபியூச்சரில் MBBSல மெய்ஸ்னஸ் பக்சஸ் இந்த மாதிரிலாம் என்ட்ரிக் நர்வஸ் சிஸ்டம் இதெல்லாம் படிப்பீங்க. அது வந்து லோக்கல் நர்வஸ் சிஸ்டம். என்ட்ரிக் நர்வஸ் சிஸ்டம் எப்படி சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மாதிரி இருக்கும், அது மாதிரி நம்ம கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ட்ராக்ட்னு ஒரு செப்பரேட் நர்வஸ் சிஸ்டமே இருக்குது, அதுக்கு பேர் என்ட்ரிக் நர்வஸ் சிஸ்டம். ஹார்மோனல் கண்ட்ரோல் ஆஃப் த செக்ரீஷன் ஆஃப் டைஜஸ்டிவ் ஜூசஸ் இஸ் கேரிட் அவுட் பை லோக்கல் ஹார்மோன்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதுவும் நீங்கள் ஃபியூச்சரில் MBBSல படிப்பீங்க. கேஸ்ட்ரின், செக்ரிட்டன், கோலிசிஸ்டோகைனின் அந்த மாதிரிலாம் நிறைய படிப்பீங்க. அடுத்த ஒரு முக்கியமான ஒரு இது சொல்லியிருக்காங்க, நாட் ஃபார் எவாலுவேஷன் போட்டிருக்காங்க, பட் இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். calorific value of protein, carbohydrate and fat. The energy requirement of animals and the energy content of food are expressed in terms of measure of heat energy because heat is the ultimate form of all energy. ஒரு ஃபுட்டோட அந்த ஃபுட்டில் எவ்வளோ எனர்ஜி இருக்குது அப்படின்றத எப்படி மெஷர் பண்ணுறோம்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி. அது எவ்வளோ வெப்பத்தை அதால் ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒரு இதோட எனர்ஜியை நம்ம மெஷர் பண்ணுறோம். அதை மெஷர் பண்ணுறதுக்கான யூனிட் வந்து ஒன்று கலோரி ஆர் ஜூல் யூஸ் பண்ணுறோம், which is the amount of heat energy required to raise the temperature of 1 gram of water by 1 degree Celsius. 1 gram வாட்டரை 1 degree Celsiusக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ எனர்ஜி தேவையோ அதுதான் வந்து யூனிட் ஆஃப் எனர்ஜி. Since this value is a tiny amount of energy, physiologists commonly use kilocalorie or kilojoule. நம்ம kilocalorie தான் யூஸ் பண்ணுவோம். 1 kilocalorie is the amount of energy required to raise the temperature of 1 kg of water by 1 degree Celsius. வெறும் ஜூல்னா 1 கிராம், கிலோ ஜூல்னா 1 கிலோ கலோரி. வெறும் கலோரி அப்படின்னா 1 கிராம், 1 கிலோ கலோரி அப்படின்னா 1 kg of water. Nutritionalists traditionally refer to kilocalorie as the calorie or joule. Always capitalized இருக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு பர்சனோட நேமை ஸ்பெசிஃபை பண்ண டிரைவ் ஆன யூனிட். The amount of heat liberated from the complete combustion of 1 gram of food in a bomb calorimeter அப்படின்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அது வந்து இட்ஸ் அ க்ளோஸ்ட் மெட்டாலிக் சேம்பர் ஃபில்டு வித் O2. இஸ் இட்ஸ் கிராஸ் கலோரிஃபிக் ஆர் கிராஸ் எனர்ஜி வேல்யூ
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The actual amount of energy combustion of 1 gram of food is the physiological value of the food. அதுக்கு நம்ம எனர்ஜி வேல்யூ என்ன சொல்றோம்? 1 gram food, 1 gram ஃபுட்டோட கம்பஷன், அதை எரிச்சிங்கன்னா எவ்வளவு பாம் கலோரி மீட்டர்ல வச்சு எரிக்கும்போது கம்பஷன் ப்ரொடியூசஸ் எனர்ஜி. அதுக்கு பேர் தான் physiologic value of food. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கார்போஹைட்ரேட்டுக்கு ஒரு கலோரி இருக்கும். கார்போஹைட்ரேட்டுக்கு 4.1 கிலோ கேலரி பெர் கிராம், கிலோ கேலரி பெர் கிராம். புரோட்டீன்ஸுக்கு 5.65 கிலோ கேலரி பெர் கிராம். ஃபேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 9.45. இது வந்து கிராஸ் கலோரிஃபிக் வேல்யூ. இது என்னது? இது எல்லாமே கிராஸ் கலோரிஃபிக் வேல்யூ. அதாவது பாம் கலோரிமீட்டர்ல இருந்து மெஷர் பண்ணீங்கன்னா அது வந்து கிராஸ் கலோரிஃபிக் வேல்யூ. நம்ம ஆக்சுவல் பிசியாலஜிக்கலா நம்ம உடம்புல அது எவ்வளவு எனர்ஜி கொடுக்குது அப்படிங்கிறது தான் பிசியாலஜிக் வேல்யூ. அது பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டுக்கு 4, புரோட்டீன்ஸுக்கு 4, ஃபேட்டுக்கு 9 கொடுக்கும். இது வந்து ஃபியூச்சர் எம்சிக்யூஸ்க்கு ஆனால் வாய்ப்பு இருக்கு நிறைய. ஓகே, அப்சார்ப்ஷன் ஆஃப் டைஜஸ்டட் ப்ராடக்ட்ஸ். இப்போ டைஜஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ டைஜஸ்ட் பண்ணதை எப்படி அப்சார்ப் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கலாம். அப்சார்ப்னா உறிந்துதல். அப்சார்ப்ஷன் இஸ் அ ப்ராசஸ் பை விச் end products of the digestion முடிஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய end productsலாம் எப்படி pass through the intestinal mucosa into the blood or lymph. என்ன நடக்க போகுது அப்படின்னா digested end products blood or lymphக்கு எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆக போறது அப்படின்ற ப்ராசஸ் தான் அப்சார்ப்ஷன். It is carried out by 3 விதமான மெக்கானிசம் இருக்கு. ஒன்று பாசிவ், ஆக்டிவ், ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம். பாசிவ் அப்படின்னா என்னன்னா வித்தவுட் யூஸ் ஆஃப் எனர்ஜி, எனர்ஜி அதுக்கு தேவைப்படாது, ஏடிபியை யூஸ் பண்ணாது. எக்ஸாம்பிள் டிஃப்யூஷன். ஆக்டிவ்னா அது வந்து இட் யூசஸ் எனர்ஜி, அதுக்கு ஏடிபி தேவை. ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம் சர்டைன் சேனல்ஸ் பிடிப்போம். சோடியம் சேனல், பொட்டாசியம் சேனல், இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்கும். அதாவது சில ப்ரோட்டீன்ஸ் ஹெல்ப் பண்ணும் இந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கு பேர் ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட். ஸ்மால் அமௌண்ட்ஸ் ஆஃப் மோனோசாக்ரைட்ஸ் லைக் குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ் அண்ட் சம் எலக்ட்ரோலைட்ஸ் லைக் குளோரைட் ஆர் ஜெனரலி அப்சார்ப்ட் பை சிம்பிள் டிஃப்யூஷன். சிம்பிள் டிஃப்யூஷனுக்கு என்னென்னலாம் சிம்பிள் டிஃப்யூஷன் மூலமாக போகும்னா குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ், some electrolytes. Example chloride ion. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து simple diffusion மூலமா transport ஆகும். Passage of these substances into blood depends on the concentration gradient. Simple diffusion na from high concentration to low concentration ஏரியாவுக்கு போகும். எங்க அதிகமான கான்சன்ட்ரேஷன் இருக்கோ அங்க இருந்து லோவான கான்சன்ட்ரேஷன், கம்மியான கான்சன்ட்ரேஷன் உள்ள ஏரியாவுக்கு போகும். இது வந்து along the concentration gradient. However, some substances like glucose, amino acids are absorbed with the help of carrier proteins. Carrier proteins மூலமா பண்ணா அதுக்கு பேர் facilitated transport. Facilitated transport. அதுக்கு என்ன தேவை? carrier proteins தேவை. இந்த facilitated transport எங்க நடக்கும், எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ்க்கும் அமினோ ஆசிட்ஸ்க்கும். சில இது பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் த ஆஸ்மாட்டிக் கிரேடியன்ட். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டரோட அப்சர்ப்ஷனுக்கு வந்து ஆஸ்மாட்டிக் கிரேடியன்ட்டை பேஸ் பண்ணி டிரான்ஸ்போர்ட் ஆகிறது வந்து வாட்டர். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் எப்படி நடக்கும்னா அகைன்ஸ்ட் த கான்சன்ட்ரேஷன்,
gradient from low concentration to high concentration. அடுத்து என்ன இருக்கு? active transport. active transportனா against concentration gradient. அதாவது from lower concentration to higher concentration. இப்போ தண்ணி மேல இருந்து கீழே வர்றதுக்கு எனர்ஜி தேவையில்லை, அது ஈஸியா வந்துடும். பட் தண்ணி கீழே இருந்து மாடிக்கு ஏற்றணும் அப்படின்னா மோட்டர் போடணும், அதுக்கு எனர்ஜி தேவையில்ல. மேல இருந்து தண்ணி கீழே விழுகிறது அப்படின்றது பாசிவ். கீழே இருந்து தண்ணி மேலே ஏற்றி கொண்டு போறது அப்படின்றது ஆக்டிவ் ப்ராசஸ். ரெக்வயர்ஸ் எனர்ஜி. இந்த ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் மூலமா டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னா அமினோ ஆசிட்ஸ், மோனோசாக்கரைட்ஸ், சோடியம் அப்படின்ற எலக்ட்ரோலைட், இதெல்லாம் வந்து இந்த மெக்கானிசம் மூலமா டிரான்ஸ்போர்ட் ஆகுது. The fatty acids and glycerol being insoluble, அது வாட்டர்ல கரையாது, அது வந்து cannot be transported into the blood, அதுக்கு blood மூலமா எடுத்துட்டு போக முடியாது. இது fatty acidையும் glycerolலையும். அப்போ they are first incorporated into small droplets called micelles, which moves into the intestinal mucosa. They are reformed into very small protein coated fat globules called chylomicrons. இப்போ இந்த fatty acids எப்படி மாறும்னா, fatty acids என்னவா மாறும்னா ஃபர்ஸ்ட் மிஷல்ஸா மாறும், அது வந்து அப்புறம் கைலோமைக்ரான்ஸா மாறும். கைலோமைக்ரான்ஸ் அப்படின்னா என்னன்னா புரோட்டீன் கோட்டட் ஃபேட் குளோபியூல்ஸ் மாறிடும். இது வந்து அப்புறம் எங்க டிரான்ஸ்போர்ட் ஆகும்னா லாக்டியல்ஸ் எங்க இருக்கு? மைக்ரோவில்லையில இருக்கு. வில்லையில இருக்கா? இந்த அப்புறம் அது வந்து லாக்டியல்ஸ்ல இருந்து லிம்ஃபுக்கு போயிடும். லிம்ஃப்ல இருந்து பிளட் ரீச் ஆயிடும். இதுதான் ப்ராசஸ். டிரான்ஸ்போர்ட் இன்டு லிம்ஃப் வெசல்ஸ் கால்டு லாக்டியல்ஸ். அப்புறம் அது வந்து லிம்ஃப் வெசல்ஸ் ஃபைனலா வந்து அப்சார்ப் சப்ஸ்டன்ஸை பிளட் ஸ்ட்ரீம்ல போய் சேர்த்துரும். அப்சார்ப்ஷன் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த அலிமெண்டரி கனல் லைக் மவுத், ஸ்டொமக், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ்ல டிஃப்ரெண்ட் இதாக நடக்கும். ஹவர் மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன் எங்க நடக்குது அப்படின்னா ஸ்மால் இன்டெஸ்டைன். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன் எங்க நடக்குது? ஸ்மால் இன்டெஸ்டைன். மேக்ஸிமம் இன் ஸ்மால் இன்டெஸ்டைன். ஆனால் எல்லா இடத்துலையும் நடக்கும் அப்சார்ப்ஷன். மவுத்ல கூட நடக்கும், ஆனால் மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன் ஸ்மால் இன்டெஸ்டைன் நடக்கும். ஒரு சம்மரி ஆஃப் அப்சார்ப்ஷன்ஸ் காமிச்சிருக்காங்க, பார்ப்போம். மவுத்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, certain drugs that comes in contact with the mucosa of the mouth, the lower side of the tongue. சில மெடிசன்ஸை வந்து நம்ம நாக்கு கடியில் வைப்போம். எக்ஸாம்பிள் வந்து ஃபியூச்சரில் நீங்கள் ஃபார்மகாலஜியில் படிப்பீங்க, நைட்ரேட் அப்படின்ற ஒரு டக் இருக்கு. சில க்ளோனசிபாம் அப்படின்னு ஒரு தூக்க மாத்திரையை நாக்கு கடியில் வைப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டன்செட்ரான் அப்படின்னு வாமிட் வராமல் தடுக்கிற மாத்திரையை நாக்கு கடியில் வைப்போம். இந்த மாதிரி சில மாத்திரைகளை நாக்கு கடியில் வைப்போம். நாக்கு கடியில இருந்து ஈஸியாக அப்சர்வ் ஆயிரும். இந்த சப்லிங்குவல் அப்சார்ப்ஷன் இருக்கும். அடுத்து ஸ்டொமக்ல என்னெல்லாம் அப்சர்வ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் அப்சர்வ் ஆகும், சிம்பிள் சுகர்ஸ் அப்சர்வ் ஆகும். ஆல்கஹால் சாப்பிட்றவங்க ஆல்கஹால் வந்து ஸ்டொமக்லேயே அப்சர்வ் ஆகிடும். ஸ்மால் இன்டெஸ்டைன் பார்த்தீங்கன்னா மெயின் பிரின்சிபல் ஆர்கன் ஆஃப் அப்சார்ப்ஷன் ஆஃப் த நியூட்ரியன்ஸ். டைஜஷன் வந்து கம்ப்ளீட்டட் இங்கே தான் கம்ப்ளீட் ஆகும். ஃபைனல் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் டைஜஷனும் இங்கே தான், எல்லாமே இங்கே தான் அப்சர்வ் ஆகும் மேக்ஸிமம். லார்ஜ் இன்டெஸ்டைன்ல கொஞ்சம் வாட்டர், மினரல்ஸ், சில ட்ரக்ஸ் வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன்ல அப்சர்வ் ஆகும். அடுத்து டிஸார்டர்ஸ் ஆஃப் டைஜஸ்டிவ் சிஸ்டம். இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் என்னென்னலாம் ப்ராப்ளம் வரலாம்? இன்ஃப்ளமேஷன் அப்படின்னா வீக்கம். இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த இன்டெஸ்டினல் ட்ராக்ட் இஸ் த மோஸ்ட் காமன் எயில்மெண்ட் டியூ டு பாக்டீரியல் ஆர் வைரல் இன்ஃபெக்ஷன். பாக்டீரியானாலையும் வரலாம், வைரல் இன்ஃபெக்ஷனாலையும் வரலாம். த இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் ஆல்சோ காஸ்ட் பை பாராசைட்ஸ். சில ஒட்டுண்ணிகளால் கூட வரலாம். என்ன? டேப் வார்ம். நீங்கள் ஃபியூச்சரில் படிப்பீங்க பாராசைட்டாலஜியில். டேப் வார்ம், டீனியஸ் அஜினேட்டா, டீனியஸ் சோலியம் அப்படின்லாம் நிறைய படிப்பீங்க. அஸ்காரிஸ் லம்ப்ரிகாய்டஸ் அப்படின்னு ரவுண்ட் வார்ம், இந்த மாதிரி த்ரெட் வார்ம், ஹூக் வார்ம், பின் வார்ம், இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் வந்து பாராசைட்ஸ் காசிங் டைஜஸ்டிவ் சிஸ்டம் டிசார்டர்ஸ். சரி, அடுத்து வந்து ஜாண்டிஸ். ஜாண்டிஸ் என்னன்னா மஞ்சக்காமலை. இங்கே வந்து என்ன ஆர்கன் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா லிவர் அஃபெக்ட் ஆகுது. இந்த லிவர் அஃபெக்ட் ஆகுதுனால என்ன நடக்கும்னா, இந்த
லிவரில் நம்ம பார்த்தோம்ல பைல் ப்ரொடியூஸ் ஆகும், அந்த பைல் பிக்மெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, பிலிரூபின், பிலிவர்டின், இந்த மாதிரிலாம் அந்த பிக்மெண்ட்ஸ் வந்து ஸ்கின்னுலையும் ஐலையும் டெபாசிட் ஆகிறதுனால கலர் வந்து எல்லோவாக மாறிடும் டியூ டு பைல் பிக்மெண்ட்ஸ், பிலிவர்டின், பிலிரூபின். முன்னாடி படித்தோம்ல அதுதான். இப்போ ஜாண்டிஸில் எங்கே ப்ராப்ளம் இருக்குது? லிவரில். ஜாண்டிஸில் வந்து ப்ராப்ளம் வந்து லிவர். இது வந்து ஹெப்படைட்டிஸ் அப்படின்னா லிவர் வந்து இன்ஃப்ளேம் ஆகிறது காரணம் வந்து வைரஸ்னால வரலாம், ஆல்கஹால்னால வரலாம், அல்லது வந்து சில மெடிசின்ஸ்னால வரலாம், சில ட்ரக்ஸ்னால வரலாம். இதெல்லாம் வந்து லிவரை பாதிக்கக்கூடியது. அடுத்து வந்து வாமிட்டிங். வாமிட்டிங்னா என்ன? இன்ஜெக்ஷன் ஆஃப் த ஸ்டொமக் கண்டென்ட்ஸ் த்ரூ மவுத். அதாவது வயிற்றில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நம்ம வாய் வழியாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா அதான் வாந்தி, வாமிட். This reflex action is controlled by vomit center in the medulla. ரொம்ப முக்கியம். வாமிட்டிங் சென்டர் எங்க இருக்கு அப்படின்னா மெடுலா ஆப்லங்கேட்டா. வாமிட்டிங் சென்டர் வந்து எங்க இருக்கு? மெடுலா ஆப்லங்கேட்டா. பிரெயின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிரெயின்ல இங்கதான் மெடுலா ஆப்லங்கேட்டா இருக்கு. இந்த இடத்துல வாமிட்டிங் சென்டர் இருக்கும். சரி, அடுத்து வந்து டயரியா அப்படின்னா வயிற்றுப்போக்குனா என்னன்னா அப்நார்மல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த பவல் மூவ்மெண்ட் ஆர் இன்க்ரீஸ்ட் லிக்விடிட்டி ஆஃப் த ஃபீக்கல் டிஸ்சார்ஜ் இன் டயரியா. இட் ரெடியூசஸ் த அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபுட். சரி, இப்போ டயரியானா என்னன்னா ஒன்று ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகலாம், ஒரு நாளைக்கு 4-5 தடவைக்கு மேலே மோஷன் பாஸ் பண்ணுற மாதிரி கண்டிஷன் இருக்கலாம், அல்லது லிக்விடிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம், அதோட வாட்டர் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். சரி, இது வந்து என்ன பண்ணோம்னா அப்சார்ப்ஷன் ஆஃப் த ஃபுட்டை வந்து பாதிக்கும், குறைச்சிடும். அடுத்து கான்ஸ்டிபேஷன் அப்படின்னா என்ன? மலச்சிக்கல். ஃபீக்கஸ் ஆர் ரீடைன்ட் வித்தின் த கோலன் அஸ் த பவல் மூவ்மெண்ட்ஸ் ஆர் இர்ரெகுலர். போதுமான அளவுக்கு மோஷன் வெளில போகாது, மலச்சிக்கல் ஆயிக்கும், அதுக்கு பேர் தான் கான்ஸ்டிபேஷன். அடுத்து இன்டைஜஷன், செரிமான கோளாறு. இன் திஸ் கண்டிஷன் த ஃபுட் இஸ் நாட் ப்ராப்பர்லி டைஜஸ்டட் leading to a feeling of fullness. வயிறு வந்து கம்முன்னு இருக்கும், பசிக்காது, வயிறு ஃபுல்லாக ப்ளோட்டடாக இருக்கும். The cause of indigestion are inadequate enzyme secretion. போதுமான அளவுக்கு என்சைம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகாமல் இருக்கிறது. ஆங்ஸைட்டி, ஃபுட் பாய்சனிங், அதிகமான சாப்பிட்ற, ஓவர் ஈட்டிங், ஸ்பைசி ஃபுட் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா இன்டைஜஷன் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரி, அடுத்து வந்து பிஇஎம். பிஎம்னா புரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன் அப்படின்னா பார்ப்போம். Dietary deficiencies of protein and total food calories are widespread in many underdeveloped countries of Southeast Asia, South America, West and Central Africa. அதாவது இந்த உலகத்தில் சவுத் ஏஷியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா, ஆஃப்ரிக்கா, அப்புறம் சவுத் அமெரிக்கா கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா வளராத நாடுகள், பின்தங்கிய நாடுகள்லாம் இருக்காங்க. அங்கே வந்து இந்த ப்ரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன் ரொம்ப காமன். மே அஃபெக்ட் லார்ஜ் செக்ஷன்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் டியூரிங் ட்ராட். பஞ்சன் டயத்தில் அல்லது அரசியல் குழப்பங்கள் இருக்கிறது, இந்த டெரரிசம் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இந்த ப்ரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன் ரொம்ப காமன். இப்போ வந்து சாப்பிட் பங்களாதேஷ் டியூரிங் லிபரேஷன் வார், எத்தியோப்பியாவில் சிவியர் ட்ராட் இருந்தப்போலாம் இந்த ப்ரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன்லாம் நடந்திருக்கு. இது யாரை மெயின் அஃபெக்ட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை தான் அஃபெக்ட் பண்ணும், இன்ஃபேன்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன். இட் காசஸ் 2 டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் கால்ட் குவாஷியோக்கர் அண்ட் மராஸ்மஸ். ப்ரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷனில் ஒன்று மராஸ்மஸ், இன்னொன்று வந்து குவாஷியோக்கர். மராஸ்மஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸ் ஒரே நேரத்தில் டெஃபிஷியன்சி ஆஃப் 2 விஷயம். 1 புரோட்டீன், 2 கலோரி, 2மே பத்தாது. அந்த கண்டிஷனுக்கு பேர் தான் மராஸ்மஸ். Simultaneous deficiency of protein and calories. It is found in infants less than 1 year of age. யார்கிட்ட இருக்கும்? infants less than 1 year age. If mother's milk is replaced too early by other food which are poor in both proteins and calories. அதாவது தாய்ப்பால் கொடுக்காம அவங்களுக்கு வேற ஏதாவது உணவு கொடுத்தாங்க அப்படின்னா சின்ன அந்த 1 வயசுக்குள்ள அவங்களுக்கு இந்த மராஸ்மஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். This often happens if the mother has second pregnancy. எப்போ இது நடக்கும் அப்படின்னா 2வது திரும்ப ப்ரெக்னென்ட் ஆயிட்டாங்க,
or childbirth with an older infant is still too young, அல்லது முத குழந்தை இன்னும் சின்ன குழந்தையாவே இருக்கு, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இது நடக்கும். In marasmus, protein deficiency impairs growth and replacement of tissue proteins. போதுமான அளவுக்கு டிஷ்யூ ப்ரோட்டீன்ஸ் வளர்ச்சியும் தடுத்து நிப்பாட்டிடும், அதோட ரீப்ளேஸ்மெண்ட் அந்த பாதிக்கப்பட்ட டிஷ்யூஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணி நல்ல டிஷ்யூவாக மாற்றுறது அந்த ப்ராசஸும் பாதிக்கப்பட்டுரும். எக்ஸ்ட்ரீம் எமாசியேஷன் ஆஃப் பாடி அண்ட் தின்னிங் ஆஃப் லிம்ஸ் ரிசல்ட் இன் ஸ்கின் பிகம்ஸ் ட்ரை, தின், wrinkled. தோல் வந்து சுருங்கி ட்ரை ஆகி வறண்டு போயிட்டு மெல்லிஸ் ஆயிரும். growth rate and body weight decline considerably. Even the growth and development of brain and mental faculties are impaired. brain growthும் affect ஆயிரும். இது எல்லாமே growth வந்து overall growth reduce ஆயிரும். physical as well as mental, உடல் வளர்ச்சி மன வளர்ச்சி ரெண்டுமே பாதிக்கப்படும். சரி, அடுத்த கண்டிஷன் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாஷியோகார். இது வந்து ப்ரொடியூஸ்ட் பை ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி unaccompanied by calorie deficiency. only protein deficiency. இங்க வந்து only protein deficiency. It results from the replacement of mother's milk by high calorie low protein diet. இது காரணம் என்ன? ரெண்டுமே ரீப்ளேஸ்மெண்டா. இங்க ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் mother's milk by high calorie low protein diet in child more than 1 year of age. இங்க பாத்தீங்கன்னா children more than 1 year age, ஒரு வருஷத்துக்கு மேல இருக்க குழந்தைங்கள இந்த கண்டிஷன் பாதிக்கும். லைக் மராஸ்மஸ், கோஷேக்கர் shows muscle wasting, thinning of limbs, failure of growth and brain development. உடல் வளர்ச்சி மன வளர்ச்சி எல்லாமே பாதிக்கப்படும். பட் unlike marasmus, some fat is still left under the skin. moreover, extensive edema and swelling of the body parts. முக்கியமானது வந்து இதுல வந்து எக்ஸ்ட்ரீம் எமாசியேஷன். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எலும்பை வந்து அப்படியே தோல் கவர் பண்ண வச்ச மாதிரி இருக்கும், ஸ்கின்னியா இருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஸ்வெல்லிங் அண்ட் எடிமா, உடம்பெல்லாம் நீர் கோர்த்து வீங்கிருக்கு. ஏன்னா புரோட்டீன் இல்லாததுனால எடிமா ஃபார்ம் ஆயிருக்கும். சம்மரி பார்ட் பார்த்துருவோம். சம்மரி: the digestive system of human consists of alimentary canal and associated digestive glands. டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் ரெண்டு பார்ட், ஒன்று அலிமெண்ட்ரி கேனால், இன்னொன்று வந்து அசோசியேட் டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ். அலிமெண்ட்ரி கேனால் என்னென்ன இருக்கும்? மவுத்து, பக்கல் கேவிட்டி, ஃபேரிங்ஸ், ஈசோஃபேகஸ், ஸ்டொமக், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், ரெக்டம், இதெல்லாம். அசோசியேட் டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ் என்ன? சலைவரி கிளாண்ட்ஸ், லிவர் வித் கால் பிளாடர், பான்கிரியஸ். இன்சைட் த மவுத் டீத் என்ன பண்ணும்? மாஸ்டிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். டங் வந்து டேஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் மிக்சிங் ஆஃப் சலைவாக்கு ஹெல்ப் பண்ணும். Saliva contains starch digesting enzyme பேரு salivary amylase that digests starch and converts it into maltose அப்படிங்கிறது ஒரு disaccharide. Glucose plus glucose, maltose. The food then passes into the pharynx and enters the esophagus in the form of bolus. Bolus போகும், then which is further carried down through the esophagus by peristalsis. அந்த waves of muscle contractionக்கு பேரு peristalsis. அந்த தசைகள் வந்து ஒரு அலை மாதிரி கண்ட்ராக்ட் ஆகும், அதுக்கு பேர் பெரிஸ்டால்சிஸ். அலை மாதிரி கண்ட்ராக்ட் ஆகி எங்கே போகுது? ஸ்டொமக்கு போகுது. இந்த ஸ்டொமக் மெயின்லி ப்ரோட்டீன் டைஜஷன் டேக்ஸ் பிளேஸ். மெயினாக ஸ்டொமக்கில் எங்கே என்ன நடக்குது? ப்ரோட்டீன் டைஜஷன் நடக்குது. அப்சார்ப்ஷன் ஆஃப் சிம்பிள் சுகர்ஸ், ஆல்கஹால் அண்ட் மெடிசின்ஸ் ஆல்சோ டேக்ஸ் பிளேஸ் இன் த ஸ்டொமக். இதெல்லாமே ஸ்டொமக் நடக்குது. The kind that enters the duodenum portion of the small intestine is acted upon by pancreatic juice, bile and finally by the enzymes in the succus intricus. Succus intricus is intestinal juice. So the digestion of the carbohydrates, proteins and fats is completed. The food then enters the jejunathuku போகுது. ஜிஜனத்துல இருந்து இலியம் போகுது. அங்க carbohydrates are digested and converted into monosaccharides மாறுது. Simplest sugars. Proteins வந்து finally broken down into amino acids ஓட மோனோமரா மாறுது. Fat வந்து fatty acids and glycerol எல்லாம் உடைஞ்சிருது. The digested end products are absorbed ஆகுது, உறிஞ்சப்படுது into the body through epithelial lining of the intestinal villi. The undigested food feces வந்து என்ன நடக்குது? சீக்கத் மூலியா இலியோசிக்கல் வால்வ் மூலமா போயிட்டு அப்படியே
ரத்தத்துக்கு ரீச் பண்ணி ஏனல் கேனல் வழியாக வெளில வந்துடுது. வாட்டர் வந்து லார்ஜ் இன்டெஸ்டைனில் அப்சர்வ் ஆயிடுது. டயக்ராமா பார்த்துருவோமா? இப்போ இங்கே மவுத் ஃபுட் உள்ளே போகுது. ஓரல் மவுத்து, ஓரல் ஆர் பக்கல் கேவிட்டி, அங்கேருந்து டங்கு, டீத்து, மாஸ்டிகேஷன் ஹெல்ப் பண்ணுது. அங்கே சலைவரி அமைலேஸ் இருக்கு. இங்கே ஈசோஃபேகஸில் என்ன நடக்குது? பெரிஸ்டால்சிஸ் நடக்குது. இங்கே சலைவரி அமைலேஸ் வந்து என்ன பண்ணுது? ஸ்டார்ச்சை மால்டோஸாக மாற்றுது. மாஸ்டிகேஷன் மூலமாக என்ன உருவாகுது? போலஸ் உருவாகுது. அப்புறம் இந்த பெரிஸ்டால்சிஸ் மூலமாக அப்படியே கீழே வந்து இங்கே யார் இருக்கா? ஸ்டொமக் இருக்காரு. ஸ்டொமக்கில் என்ன நடக்குது? ஸ்டொமக்கில் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்குது. என்னென்ன? கார்டியாக் பார்ட், ஃபண்டஸ் பார்ட், பாடி, பைலோரஸ் அப்படின்லாம் இருக்குது. இங்கே என்ன இருக்கும்? ஈசோஃபேஜோ கேஸ்ட்ரல் ஸ்பிங்க்டர் ஆர் ஜங்ஷன் இருக்கும். இங்கே வந்து பைலோரிக் எண்ட் ஆர் பைலோரிக் ஸ்பிங்க்டர் இருக்கும். அங்கேருந்து டியோடினம். இங்கே என்ன நடக்கும்? மெயினாக ஸ்டொமக்கில் முக்கியமானது பெப்சின் இருக்கும், ரெனின்னு. இது வந்து இன்ஃபான்ஸுக்கு மட்டும் இருக்கும். இங்கேருந்து கைன் ஃபார்ம் ஆகிருக்கும் ஹச்சிஎல் செக்ரீஷன் மூலமாக. அடுத்து டியோடினம். டியோடினத்துலேருந்து எனக்குள்ள லிவர் இருக்கும், எனக்குள்ள கால் பிளாடர் இருக்கும், இங்கே பான்க்ரியாஸ் இருக்கும். இதோட செக்ரீஷன் எல்லாமே இந்த டியோடினத்தில் ஓப்பன் ஆகும். அப்புறம் இங்கே வந்து மெயினாக எல்லா டைஜஷன் வந்து இங்கே என்ன நடக்கும்? மெயினானது சிம்பிள் சுகர்ஸ் எல்லாமே சிம்பிளாக மாறிடும். என்னென்ன? மோனோசாக்கரைட்ஸ் ஆகும், அமினோ ஆசிட்ஸ் ஆகும், ஃபேட்டி ஆசிட்ஸ் ஆகும், எல்லாமே உடஞ்சி அப்சர்வ் ஆகும். அன்டைஜஸ்டட் இது வந்து இங்கே அசெண்டிங் கோலன், டிரான்ஸ்வர்ஸ் கோலன், டிசெண்டிங் கோலன், ரெக்டம், ஏனஸ் மூலமாக வெளியில் வந்துடும். இதுதான் டோட்டல் ப்ராசஸ்.